ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலே இரக்கத்தினாலே இதுவரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வாலிப கூட்டத்துக்காக தேவனை துதிக்கிறோம். சுமார் 8 வருடங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் வருடம் இந்த வாலிப ஐக்கியத்தையும் இந்த கூட்டத்தையும் நடத்த தேவன் கிருபை பாராட்டுகிறார். அநேகருடைய போதகருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இதுக்கு ஒத்துழைத்து தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாலிப கூட்டத்திற்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய மகா பெரிய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். பிதாவிலே குமாரன் வெளிப்பட்டு ஆண்டவரே எங்களுக்காக இரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தவரே, அப்பா உம்மிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு உம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே பிசாசு எவனை விடுங்கலாம் என்று அநேக வாலிபருடைய வாழ்க்கையை சிதறடித்துக் கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் ஆண்டவர் ஆவியானவர் அப்பா பொறுப்பேற்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் செய்ய வேண்டிய அனைத்து கிரியைகளையும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமாக்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த ரட்சிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இங்க கூடியிருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை இருக்கட்டும். அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கெட்டு போன என்னை வாலிபத்தில் ரட்சித்த தேவனாக கர்த்தர் இன்றைக்கு கெட்டு போட அதை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்பதை போல ஆண்டவரே அநேகரை நீ ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்ன தூக்கி சுமந்தவரே உம்மை மறப்பேனோ, என்ன தூக்கி எடுத்தவரே உம்மை மறப்பேனோ. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா.
ஹல்லேலூயா. இதுவரை நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி பாடலாம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, என்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ சொல்லுவோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. சொல்லும் காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ சொல்லும். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். சொல்வோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விலங்க நினைக்கையில் கிருபையால் காத்திரையாம். சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீரே, உமக்கு நன்றியா. நன்றியோடு இருதயத்தோடு பாடலாம்.
ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் சுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவேன். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்ப விசுவாசம் என்னில் உண்டு. கால்கள் இடறியே பள்ளத்திலே விழுந்தேனே, தூக்கி எடுத்திரையா. உலகமே வெறுக்கையில் என்னை தாங்கிக் கொண்டிரையா. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. சொல்லும் உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாயிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினீரே. தள்ளப்பட்ட கல்லாயிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவேன். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பத விசுவாசம் என்னில் உண்டு. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சற்றுக்கு முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்றும் நடத்தி வந்தீர். நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்றும் நடத்தி வந்தீர். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவேன். சொல்லு, உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவேன். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ஹல்லேலூயா. தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அகற்ற வல்லமை நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவோம். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அகற்றினார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அகற்றினார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். அவரே என்னை என்னும் காண்பவர், அவரே என்னை என்னும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே
என்னோடு இருப்பவர் அவரே. நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே தன்னை தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே தன்னை தந்தார். என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. மேகங்கள் நடுவில் இடிமுழக்கத்தின் துணியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் அவர் துலக்கத்தின் துணியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னோடு நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. அப்படி ஒரு விசையாய் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். இசப்பா, இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவரே உமக்கென்று வாழ்கிறோனா என்னை பிரித்தெடுங்கப்பா. உமக்கென்று வாழ்கிறோளா எங்களை பிரித்தெடுங்க ஆண்டவரே. இயேசுவே, குயவன் இருக்கிற களிமணை போல ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்கள் சித்தம் நாதா. எங்களை எடுத்து பயன்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி நிற்க வைத்திருக்கிறே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற எந்த முகத்திலும் ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்தாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். சொல்லும் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுங்க பாருங்க, உருவாக்குங்கப்பா. உருவாக்குமே என்னை உருவாக்குவே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, சொல்லு. என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கையிலே. கைகளை உயர்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். சொல்லுங்க, தருகிறேன் உம் கரத்தில்,
நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினரேன். எங்களை விட்டு கொடுக்காத நல்ல தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. தலை குனிந்த இடத்தில் எங்கள் தலை நிமிர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் வழி மாறும் போதெல்லாம் எங்களுக்கு வழியை காட்டுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். உமக்காக ஐயா, உமக்காக இந்த ஒரு விஷயம் என்னை எழுப்பிடுங்க. உமக்காக ஐயா, உமக்காக இந்த ஒரு விஷயம் பயன்படுத்திடுங்க. உமக்காக, உமக்காக ஐயா, உமக்காக இந்த ஒரு விஷயம் என்னை எழுப்பிடுங்க. உமக்காக ஐயா, உமக்காக இந்த ஒரு விஷயம் பயன்படுத்திடுங்க. ஓடிடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். உண்மையாக நான் ஓடிடுவேன். வாழ்ந்திடுவேன், உமக்காய் வாழ்ந்திடுவேன். உண்மையாக நான் வாழ்ந்திடுவேன். ஓடிடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். உண்மையாக நான் ஓடிடுவேன். வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், உமக்காய் வாழ்ந்திடுவேன். உண்மையாக நான் வாழ்ந்திடுவேன். உமக்காக ஐயா, உமக்காக இந்த ஒரு விஷயம் என்னை எழுப்பிடுங்க. உமக்காக ஐயா, உமக்காக இந்த ஒரு விஷயம் பயன்படுத்திடுங்க. சொல்லும் உமக்காக ஐயா, உமக்காக இந்த ஒரு விஷயம் என்னை எழுப்பிடுங்க. உமக்காக ஐயா, உமக்காக இந்த ஒரு விஷயம் பயன்படுத்திடுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எங்களை மன்னித்து எங்களை உருவாக்குகிற நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் எங்கள் மூலியமாய் மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரையுமாய் உம்மை அனுகிரகம் எந்த தடையில்லாதபடி நடந்து முடிக்க நீர் கிருபை செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதியான நேரத்தை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நேரத்திலும் நம்ம சில செவக்குறிப்புகள் ஜெபித்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி விசேஷமாக இந்த வாலிப கூட்டத்திலே வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி தேசத்தில் இருக்கிற நம்ம செல்கிறதான ஒவ்வொரு சபையில் இருக்கிறதான வாலிபர்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய காரியங்கள் நடக்கும்படியாக அவர்கள் எல்லோரும் கர்த்தர் பக்கம் திரும்பும்படியாக இந்த நேரத்தில் நம் விசேஷமாக நம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தினுடைய வாலிப பிள்ளைகள் தான் எதிர்காலத்தினுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு நிற்கத்தக்கதாக ஒரு தூண்களாக இருக்கிறார்கள். நம்முடைய சபைக்கும் சரி, நம்முடைய தேசத்திற்கும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக முக்கியமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் விசேஷமாக அந்த பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேசத்திலே மிக பாவங்கள் பெருகி இருக்கிறது. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அதில் கண்ட்ரோல்டாக தான் இருக்கிறாங்க. தேசத்தில் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தில் ஊடாக நடந்து போயிருக்கிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனிடத்தில் திரும்பும்படியாக, அவர்களெல்லாம் தேவனுக்கென்று ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவர்கள் பயன்படத்தக்கதாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தேவனை அறிந்திருக்க மிக முக்கியமாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில தேவன் மிக முக்கியமான ஒருவராக இருக்கிறார். அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அறிந்தவர்கள், அறியாதவர்கள், அநேக பாவத்தில் இருந்து இந்த உலகத்தை விட்டு
அவர்கள் முடிக்கும் பொழுது அவங்க எங்கே போகிறார்கள் என்றதான ஒரு எதிர்காலத்தினுடைய திட்டமே இல்லாதபடி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே அநேக பாவ பழக்கத்திலே அடிமைகளாக ஆண்டவரே தன் வாழ்க்கையை ஜீவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இனியும் அந்த பாவத்திற்கு இருளான காரியத்திற்கு அடிமைகளாகாதபடிக்கு தெய்வ வெளிச்சத்திற்குனுடைய பிள்ளைகளாக அடிமைகளாக மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடும்படியாக இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்மாலை தொடப்படத்தக்கதாக தேவ வெளிச்சத்திற்குள்ளாக நடக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் அவர்களுக்கு செல்லும்படியாக, இதுவே மெய்யான வெளி என்று அறிந்து கொள்ள இந்த வேளையில நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் ஒரு வெளிச்சத்தை தருவீராக. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமையான பிரசன்னம் தொடுவதாக, உமக்கென்று சேனைகளாக தேசத்தில் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நீர் மாற்ற போகிறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக இந்த வாலிப கூட்டத்திலே கர்த்தர் ஆண்டவரே உமக்கென்று ஒரு கூட்டத்தை எழும்பும்படியாக, தேசத்தில் உமக்கென்று வெளிச்சமாக ஆண்டவரே மலையில் இருக்கிற பட்டணமாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் எழும்பும்படியாக எல்லோரும் சோத்தரிப்போம். இயேசுவே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. சிந்தனைகள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும். எல்லாமே அவர்களுடைய சிந்தனைகள் இருளாகாதபடிக்கு தேவனுடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இறங்குவீராக. ஒவ்வொரு சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு சபைக்கும் தூணாக மாறட்டும் ஆண்டவரே. எல்லோரும் கைகளை உயர்த்தி இயேசுவே, எங்களுடைய சபையில் இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் இடைபடுவீராக. அவருடைய அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவே. அவருடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்கத்தக்கதாக அதன்படி நடக்கிறவர்களாக நீர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தையே எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? உம்முடைய வார்த்தையினில் மாத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடப்பார்களாக. அவருக்குள் இருக்கிறதான பலவீனங்கள் எல்லாம் நீங்கிட்டோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொட்டு நீர் உயர்த்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவரே வாலிபர்கள் ஏதோ ஒரு பழக்கத்திற்காக அடிமைகளாக இருந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் காண்கிறதான இந்த ஊடலாக காண்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருள் உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கலாம். இந்த வேளையில் உங்களை கைகளை உயர்த்தி இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் என் பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. என்னில் இருக்கிறதான இருள் மாறட்டும் ஆண்டவரே. அடிக்கடி நான் விழுந்து போகிற காரியங்களிலே கர்த்தர் எனக்கு ஒரு பலனை தருவீராக ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில் அவர்கள் பலப்பட உதவி செய்வீராக. எங்கே வெளிச்சமோ அந்த இடத்துல இருள் தானாக விலகி போகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. பாவ ஸ்திரீ உன்னை நோக்கி பார்த்த பொழுது அவளுடைய வாழ்க்கை ஆண்டவரே பழையபடி இல்லாதபடி ஒரு புதிய வழிக்குள்ளாக நீர் நடத்தினீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இதை காண்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இடத்துல நெருங்கும்படியாக எந்த நிலையில இருந்தாலும் சரி தேவனே என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் நீர் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு விடுதலை தர உண்மை உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்படிப்பட்டதான பிள்ளைகள் காண்கிறவர்களாயிருந்தார்கள், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார்களானால் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கைகளை உயர்த்தி இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை தருவீராக ஆண்டவருடைய பிரசன்னம் என் மத்தியில் இறங்குவதாக. என்னுடைய இருளான காரியங்களிலே கர்த்தர் இறங்கி வரும்படியாக ஆண்டவரே இப்பொழுது எனக்கு ஒரு பலனை தருவீராக, வெளிச்சம் தருவீராக. என் வாழ்க்கையில் இருக்கிறதான இருள்கள் மாறுவதாக. இயேசுவே,
இயேசுவே நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் அப்பா. எங்களுடைய எல்லாவித இருளான காரியங்களே நீர் இறங்கி வந்தீர். பரலோகத்தின் விட்டு எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, எங்களுடைய மீறுதலுக்காக நீர் மரித்திருக்கிறீர். இதோ நான் காணக்கூடியதான அந்த தண்டனையில் நான் ஆண்டவரே காணாதபடிக்கு உம்முடைய நித்திய ஜீவனை எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். நான் செல்லக்கூடியதான அந்த இருள்களிலே கர்த்தர் சென்று அந்த இடங்களை வெளிச்சமாய் நீர் மாற்றினீர். இப்பொழுதும் ஆண்டவரே இதை காண்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த இருளான காரியங்களிலே நீர் சந்தித்து ஒரு வெளிச்சத்தை தரப்போகிறதற்காக இயேசுவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் அப்படியாய் செய்ய போகிறதற்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுப்பீராக, நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஏதோ நாங்கள் சபைக்கு வருகிறோம், எங்களுடைய கடமைகள் முடிந்தது என்ற இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் திட்டத்தை வைத்திருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். அந்த திட்டத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய மன கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று உலகத்தினுடைய அதிபதி ஆண்டவரே மனுஷருடைய எல்லா மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உலகத்தினுடைய அநேக விதமான ஆலோசனைகளை கொண்டு வேதத்தினுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கும்படியாக தேவன் எதற்காக அவர்களை உண்டாக்கினார்களோ அந்த ஓட்டத்திலே ஓடும்படியாக இந்த நாட்களில் விசேஷமாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஆண்டவரே அந்த வழி நடத்தல் அவர்கள் வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேளையில அந்த மாதிரி இருக்கிறதான பிள்ளைகளுக்காக இயேசுப்பா அவர்களுடைய மன கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இதுவே மெய்யான வழி, இதுவே நித்தியத்திற்குரியதான வழி, இதிலேயே சமாதானம் உண்டு, என் வாழ்க்கைக்கு தேவைக்குரியதான எல்லா இன்பமும் தேவனே உன்னிடத்திலே உண்டு ஆண்டவரே. இந்த உலகத்திலே கிடையாது, இந்த உலகத்தினுடைய காரியங்களே கிடையாது. உம்மோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்தை நேர்த்தியாக நான் ஆளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்கிறீர் ஆண்டவரே. ஆதாம் ஏவாளை ஒன்று பண்ணி இந்த தேசத்தை ஆண்டவரை சரியான நிலையிலே ஆண்டு கொள்ளும்படியாக தேவனுடைய மகிமையான பிரசனம் அவனோடு கூட இருந்தது போல இந்த நாட்களை இதை காண்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும்படியாக இப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மன கண்கள் திறக்க போகிறதற்காக தேவனுடைய திட்டத்திற்கு நேராக நீர் நடத்த போகிறீர். சபைக்கு அநேக விதங்களிலே வாலிபர்கள் எழுந்து கிரியை செய்வதற்காக, அநேக மிஷனரிகளாக செல்லும்படியாக, தேவனுடைய திட்டத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை தேடத்தக்க பிள்ளைகளாக மாறும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர். அந்த சிந்தைகளை வரட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேசுவீராக. நீர் நடந்து கொடுத்தான அந்த நிலைகளை ஆண்டவரே அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒன்றிணைந்து மோடு செயல்பட தான் கர்த்தர் நீர் சிலுவையில் எனக்காக மரித்தீர் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் தூரத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரே கர்த்தருடைய திட்டத்திலே பங்கு பெறும்படியாக ஆண்டவரே நாங்களும் இணைந்து உம்மோடு ஆண்டவரே நாங்கள் செயல்பட கர்த்தர் நீர் எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறீர். வேதம் சொல்லிருக்கு ஆண்டவரே எங்களை நீர் முன்குறித்து ராஜாக்களுமாக ஆசாரியருமாக முன்குறித்திருக்கிறீர். இந்த நாளில் அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்க கைகளை உயர்த்தி ஏசப்பா எங்களை நீர் பயன்படுத்துங்க. எங்களுடைய மன கண்களை திறந்தருளும் கர்த்தர். நீர் எங்களை எதற்காக நீர் உண்டு பண்ணியிருக்கிறோம் அந்த காரியங்களில் எல்லாம் நாங்கள் ஆண்டவரே நடக்கும்படி என் கண்களை திறங்களும் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் இந்த உடலாக ஆண்டவரே காண்கிறார்களோ, எந்தெந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கருவீராக. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆண்டவரே காலை வேளையிலே உடைய சமூகத்தில் நின்று கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையுடைய வாழ்விலே ஒரு பெரிய வழி நடத்துதல் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தரை ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்றதான ஒரு மிகப்பெரியதான கேள்விக்குறியோடு நீங்கள் முன்னேறி கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் தேட வேண்டியது உங்கள் எதிர்காலத்தை அல்ல, தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் தேடும் பொழுது
யாவும் நம் வாழ்விலே கூடும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில் அப்பா, நாங்கள் உம்மை தேடும் பொழுது எங்களுடைய பாதையை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் மனக்கண்களை திறக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் எப்படி ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிறவர், இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்மை பிள்ளைகள் உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் நீ உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். எப்படி ஆண்டவரே தாவீது ஆடு மேய்த்த அவனை கர்த்தர் சிங்காசனத்திலே அமர்த்தினீர், இந்த நேரத்திலும் ஆண்டவரே இது காண்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்மை அறிந்தவர்களை கர்த்தர் நீர் நிச்சயமாக மாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொடப்போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நேரத்தில் எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களும் சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே பலவீனங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பலவீனங்களை மாற்ற போகிறதற்காக, ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்ற போகிறதற்காக, ஆண்டவரே என்ன தேவைகளோடு எதிர்காலத்தினுடைய ஆண்டவரே திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாக அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களை அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாருடைய மன கண்களை திறந்து ஒரு தெளிவாக நீர் நடத்த போகிறதற்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் செபித்திருக்கிறோம். கர்த்தர் நீ செய்ய போகிற உங்களுடைய பெரிய காரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் அப்பா, உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட அவருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்மை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்தலாம். இந்த வேளை கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு விசை கூட கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய அப்பா தகப்பனை இருதயத்திலிருந்தோ இல்லை வாய்களிலிருந்தோ வராதபடி என் தேவ ஆவியினாலே தகப்பனே சப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக என் தேவன் உம்முடைய கிருபையை தருவீராக ராஜா. அப்பா, நீர் எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ எங்களோடு வெளிப்படுங்க. நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளை என் தேவனை திறந்து வருவீராக. என் தேவனிடத்தில் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுங்க, வழிநடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட சில காரியங்களை பார்ப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். ஹல்லேலூயா. சிறு வயதுல இருந்தே நம்ம இந்த ஸ்டோரியை கேட்டிருப்போம். தாவீதுடைய கதையை நம்ம சிறு வயதுல இருந்தே கேட்டிருப்போம். இன்றைய நாளில் தேவன் நம்மோடு பேச இருக்கிற காரியம் என்னவென்றால், இந்த வேளையில சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருக்கிறான். ராஜாவா இல்லாதபடிக்கு தள்ளினதுனால சவுலுக்காக இந்த இடத்துல சாமுவேல் துக்கித்து கொண்டிருக்கிறான். அந்த டைம்ல தேவன் சாமுவேலோட பேசுறாரு. நீ எந்த மட்டும் இன்னும் துக்கித்து கொண்டிருப்ப, உன் தைல குப்பியை நிரப்பி கொண்டு போ, நான் ஒருவனை நியமித்திருக்கிறேன், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. ஹல்லேலூயா. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். இந்த இடத்துல தேவன் சாமுவேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலை அனுப்புகிறார். ஆனால் எல்லா காரியங்களையும் சாமுவேலிடத்தில் சொல்லி அனுப்புறார். ஈசாயின் வீட்டுக்கு போ, அவனுடைய குமாரரில் ஒருவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல தேவன் யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதை வெளிப்படுத்தவில்லை. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நீ போ, அப்பொழுது நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்றாரு. இந்த இடத்துல தேவன் சாமுவேல் எப்படி அந்த இடத்துல தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்றானா சாமுவேல் என்று அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, 5-6 வசனத்துல பார்க்கும் பொழுது, அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலியிடத்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஈசாயையும் அவனுடைய குமாரர்களையும் பலி விருந்துக்கு அழைத்தான். சோ அவனுடைய குமாரர்கள் என்ன? அவனுடைய குமாரர்கள் எல்லோரையும்
இந்த இடத்துல பலி விருந்துக்காக அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, ஹல்லேலூயா, இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அவன் வந்த உடனே எலியாபை பார்த்த உடனே, சாமுவேல் கிட்ட யாரை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சாமுவேல் கிட்ட தேவன் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் சாமுவேல் அந்த இடத்துல போன உடனே அவனுடைய வியூ எப்படி இருந்துச்சுன்னா, ராஜாவா இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும், ஒரு மனுஷனுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கான என்ன தகுதி வேணும், அவனோட ஒரு ஓவர்வியூல அவன் வியூல என்ன வச்சிருந்தானோ அந்த பிரகாரமா அங்க பார்க்கிறான். பார்த்த உடனே அங்க குமாரர்கள் வந்த உடனே எலியாபை அவன் செலக்ட் பண்ணிட்டான். இவன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல that he looked on Eliab and said, surely the Lord's anointed is before him. அவன் முடிவே பண்ணிட்டான், இதுதான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிவு கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஆனா அடுத்த வசனமே தேவன் சாமுவேலை நோக்கி சொல்றாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். ஹல்லேலூயா. சாமுவேல் என்பவன் பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் இந்த இடத்துல தேவன் வெளிப்படுத்தவில்லைன்னு சொன்னா சாமுவேலுக்கும் இந்த இடத்துல யாரு ராஜா என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கும்போது சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக காமிச்சிருப்பாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நீ போ, நான் உனக்கு சொல்றேன், அப்ப சொல்றேன், அங்க போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் யாரை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் தேவன் வெளிப்படுத்தல. தேவன் வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக சாமுவேல ஒரு கணிப்புல பார்த்த உடனே ஒருத்தரை செலக்ட் பண்றான் ராஜாவாக. இவன் தான் இருக்கும், கண்டிப்பா தேவனுடைய பார்வையில இவன் தான் ராஜாவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்கிறப்பா, ஆனா நான் அப்படி பார்க்க மாட்டேன், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். ஹல்லேலூயா. தேவன் மனுஷன் பார்க்கிற விதமாய் உங்களை பார்க்க மாட்டாரு. மனுஷன் உங்களை எப்படி குவாலிஃபை பண்றாங்களோ தேவன் அப்படி உங்களை குவாலிஃபை பண்ண மாட்டாரு. தேவன் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் செலக்ட் பண்ணிட்டான். ஆனா தேவன் மனுஷன் செலக்ட் பண்ணதை தேவன் நிராகரித்து விட்டார். தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தான் தாவீது. ஹல்லேலூயா. இப்போ சாமுவேல் முன்னாடி எல்லாரும் நடந்து போறாங்க, எல்லா குமாரர்களும் சாமுவேல் முன்னாடி நடந்து போக வைக்கிறாங்க. சாமுவேல் சொல்றாரு, இல்ல யாருமே இல்ல, இன்னும் உனக்கு குமாரர்கள் இருக்கிறார்களா? அப்போதான் முன்னாடி சாமுவேல் ஈசாய் கிட்ட என்ன சொன்னாருன்னா, உன்னுடைய குமாரர்களை அழைச்சு கொண்டு வா. குமாரர்கள்னா எல்லா குமாரர்களையும் தான் அவன் கொண்டுட்டு வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல தாவீதானவன் நிராகரிக்கப்பட்டான். ஆனா இப்போ தேவன் திரும்பி ரிமைண்ட் பண்றாரு, குமாரர்கள் இன்னும் உனக்கு குமாரர்கள் இருக்கிறார்களா, அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். ஹல்லேலூயா. ஒருத்தன் இருக்கிறான், ஆனா அவன் கடைசி பையன், அவனுடைய ஜாபம் என்னது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். நான் இப்போ உங்க முன்னாடி காமிச்சவங்க எல்லாம் யுத்த வீரர்கள், நீங்க அபிஷேகம் பண்ணுவதற்கு தகுதியான பாத்திரங்கள் என்று உங்களுக்கு முன்னாடி நான் நிக்க வச்சேன். ஆனா நீங்க கேட்கிற ஒரு ஆள் எல்லாரை விட கடைசியானவன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று ஈசாய் சாமுவேல் கிட்ட சொல்றாரு. அடுத்து சாமுவேல் சொல்றாரு, அவன் வர வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், நான் இந்த பலி விருந்துல உட்கார மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிற விதமாய் மனுஷன் என்னைக்குமே பார்க்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்பவுமே நம்மள க்ரூம் பண்றதும் சரி, எல்லா காரியங்களையும் மற்றவங்க நம்ம எப்படி பார்ப்பாங்க, மற்றவங்க நம்மளை எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க, அது மட்டும் தான் நம்முடைய சிந்தனையில இருக்கும். அந்த விதமாக தான் நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்போம். ஆனா தேவன் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறதற்கும் மனுஷன் பார்க்கிறதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. சாமுவேல் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கவில்லை. சாமுவேல் அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்தான். சாமுவேல் அவனோட அவுட்டர் அப்பியரன்ஸை பார்த்தான். ஆனா என் தேவன்
அவன் உள்ளங்களை பார்த்த இல்லை, நான் அவனை புறக்கணிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ தாவீது உள்ள என்டர் ஆகிறாரு. ஹல்லேலூயா. 12ஆம் வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. இப்போதான் ஒதுக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் தன்னுடைய சொந்தத்தாலே ஒதுக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. இப்போ சொல்றாரு, தேவன் சொல்றாரு, இல்ல இவ்வளவு நாள் நீ பார்த்த கண்கள் கிடையாது, பார்த்தவங்க கிடையாது. இப்போ நீ பார்க்கிற பாத்தியா, ஒரு சின்ன பையனா பார்க்கிற பாத்தியா, ஒரு இளைஞனாய் பார்க்கிற பாத்தியா, இவனை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்லயே தாவீது இல்ல. ஹல்லேலூயா. செலக்ட் பண்ற அந்த தேவன் சூஸ் பண்ற காரியங்கள்லயே அந்த இடத்துலயே தாவீதை கொண்டு வரல. ஒருவேளை செலெக்ஷன் லிஸ்ட்ல நீங்க இல்லாம இருக்கலாம், ஆனா தேவன் முன் குறித்தவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது அங்க நிற்கிறவர்களை என் தேவன் நிராகரித்த தேவன் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது தாவீது வந்தோனே தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். முதலாவது, இப்போ அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு உடனே போய் சிங்காசனத்துல உட்கார்ந்துல. ஹல்லேலூயா. தேவன் அபிஷேகிச்சுட்டாரு. அவனுக்குள்ள அந்த வல்லம் இருக்கு, அவனுக்குள்ள தேவன் எல்லாவற்றையும் அவனுக்குள்ள கொடுத்துட்டாரு. ஆனா அடுத்த நாளே போய் அவன் நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கான காரியங்களுக்குள்ளாக அவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளல. அபிஷேகம் உள்ள இருந்துச்சு, அது கிரியை செய்வதற்கான நேரங்கள் வரும் வரைக்குமாக எதை விட்டுட்டு வந்தானோ, ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். எங்க இருந்து அவனை கூட்டிட்டு வந்தாங்களோ, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு திரும்பவுமாய் அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் திரும்பி போனான். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த காரியங்களுக்கு நான் உயர்வை அடைஞ்சாதான் தேவன் எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை நான் அடைய முடியும்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை கொண்டுதான் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டுதான் இருந்தான். தேவனுடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அவன் அபிஷேகம் தாவீதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் செய்த காரியங்கள் எல்லாம் அசாதாரணமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆப்போசிட்டான காரியத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை குறித்து தான், அவர் எதற்காக அபிஷேகம் பண்ணிறாரோ அந்த காரியத்தை உங்களை குறித்து தான் செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம், அவன் தகப்பனால நிராகரிக்கப்பட்டான், சொந்த ஜனங்களினால நிராகரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப திரும்பி ஈசாய் வந்து தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குமாரர்கள்லாம் யுத்தத்துல இருக்கிறாங்க. சோ தாவீதை கூப்பிட்டு வந்து, உன்னுடைய சகோதரனை போய் விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உணவுகளை கொடுத்து அனுப்புறாரு. இந்த இடத்துல ஒரு வார் நடந்துட்டு இருக்கு, ஒரு யுத்தம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த யுத்த களத்துல யாரு இல்ல, தாவீது இல்ல. ஆனா யுத்தத்துக்கு வரவழைக்கும் அவன் அனுப்பப்படுகிறான். ஹல்லேலூயா. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அந்த யுத்தத்துக்குள்ள அவன் இல்ல, ஆனா யுத்தத்துக்குள்ள அனுப்பப்படுகிறான். ஒருவேளை நீங்க தேவன் நியமித்திருக்கிற ஃபீல்டுக்குள்ள இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஃபீல்டுக்குள்ள இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் செய்ய போகிற காரியம் உங்களை வைத்துதான். தேவன் செய்ய போகிற காரியம் உங்களை வைத்துதான். அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா உங்களை அந்த ஃபீல்டுக்குள்ள கூட்டிட்டு போவாரு. இந்த இடத்துல ஈசாய் தாவீதை வந்து அனுப்புறாரு. 19ஆம் வசனம். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லோரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்களை நலம் விசாரிக்க வரான் தாவீது யுத்தத்திற்குள்ளாக அவன் செயல்பட வரல, அனுப்பப்படுகிறான். ஆனா இந்த இடத்துல தேவன் அவனை சூஸ் பண்ணி அந்த இடத்துல தேவன் அவனை உயர்த்துறாரு. சகோதரர் எல்லாம் கேக்குறாங்க, நீ எதுக்கு இங்க வந்த, எதை விட்டுட்டு வந்த? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் அவன் எங்க போனா?
ஆடுகளை மேய்த்து கொண்டு நான் அந்த இடத்துல இருந்து நீ எதுக்கு வந்த, உனக்கு அவ்வளோ நெஞ்சலத்து இருந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. எலியாப் கேட்கிறாரு. யார் எலியாபை செலக்ட் பண்ணா? சாமுவேல் செலக்ட் பண்ணா. ஒரு மனுஷன் அவனுடைய ஓவர் வியூ வச்சு, அவனோட வியூ வச்சு செலக்ட் பண்ண எலியாப் அந்த யுத்தத்துக்குள்ள இருக்கிறான். ஆனா எலியாப் அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறான். ஆனா என் தேவன் யாரை நியமித்தானோ அவன் யுத்தத்திற்குள்ளாக வருகிறான். இப்போ மனுஷன் அவன் சரீர வளர்ச்சியாய் பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எலியாப் தேவன் செலக்ட் பண்ண தாவீதை பார்த்து கேட்கிறான், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாவீது ஒரு ரிப்ளை கொடுக்கிறாரு. அதற்கு தாவீது 29ஆம் வசனம், நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் இங்க வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் உங்களை அனுப்பும் வரைக்குமாக தேவன் எந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க பிரயாசப்பட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ராஜா இருக்கிறார், யுத்தத்துல எல்லாரும் இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனா தாவீது அங்க இல்ல. ஆனா நீங்க இல்லாம போனாலும் தேவன் உங்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. தாவீதை ஈசாய் அனுப்பினான். இப்பொழுது தாவீது புரிந்து கொண்டான், அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இப்பொழுது அனல் மூட்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இப்ப வந்ததுக்கு நான் முகாந்திரம் இல்லையா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்ல இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் இப்ப வைராக்கியம் கொண்டு, இவன் யாரு, இவனை பார்த்து எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறீங்க, இவன் ஜீவனுள்ள நம்ம இஸ்ரவேலை ரட்சிக்கிற தேவனை நிந்திச்சு கொண்டு இருக்கிறான். தேவன் நம்மோடு இருக்கிறார், என்னால முடியும்னு சொல்லிட்டு இப்ப உள்ள வரான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இப்போ சவுல் தாவீதை பார்த்து என்ன சொல்றாருன்னா 33ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ஹல்லேலூயா. முதலாவது தகப்பனால, இரண்டாவது ராஜாவால. ஹல்லேலூயா. இப்போ ராஜா அவனை பார்க்கிறாரு. மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சவுல் தாவீதை பார்த்தோனே சவுல் தாவீதை பார்த்து சொல்றாரு, உன்னால முடியாது, நீ ஒரு இளைஞன், அவனோ சிறு வயது முதல அவன் யுத்தத்துல பிராக்டிஸ் எடுத்திருக்கான்பா, நீ ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்திருக்க, சான்ஸே இல்லை, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாவீதுக்குள்ள தைரியம், தாவீதுக்குள்ள நம்பிக்கை இல்ல, நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், இப்பொழுது நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இங்க என் தேவனை நிந்திக்கிற இவன் யார், இந்த பெலிஸ்தன் யார், என்னால இங்க சும்மா இருக்க முடியாது, ஏன்னா நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அவனுக்கு எதிராக வந்த எல்லா நெகட்டிவ் வைப்ஸையும் அவன் எதுவுமே கண்டுக்கல. எலியாப் திட்டுறான், அவனுடைய சகோதரர் திட்டுறாங்க, உடனே அவன் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறானா. நம்ம சுத்தி ஒருவேளை நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நம்மளை சுத்தி ஏதாவது நெகட்டிவ் வந்தாலும் அதை கண்டுக்க கூடாது. ஏன்னா தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகம் பெருசு. அவன் அதை மட்டும் தான் பார்த்தான். நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அந்த முகாந்திரத்துல மட்டும்தான் அவனுடைய கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு தவிர அவனை சுத்தி வருகிற எலியாபை அவன் பார்க்கல. சவுல் பார்க்கறான், உன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்றான், அவனை பயன்படுத்துற மாதிரி சொல்றான். அவன் சின்ன வயசுல இருந்து யுத்தத்திற்கு பழக்கிருக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் தாவீது எதுவுமே கண்டுக்கல. அவன் யுத்தத்திற்காக பழக்கிவிக்கப்பட்டிருந்தாலும் என்னை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்பிவித்த தேவன் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்பிவிப்பார். ஹல்லேலூயா. 36ஆம் வசனம், அந்த சிங்கத்தையும் அந்த கரடையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற யுத்த வீரர்கள் எல்லாம் பெலிஸ்தன் ஒரு பெரிய காரியமா பார்த்துட்டு இருக்காங்க. பெலிஸ்தன் வந்துட்டாரா, அந்த பெலிஸ்தன் கோலியாத் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்க தாவீது அவனை, நான் அடிச்சு போட்ட ஒரு சிங்கமும் கரடியில ஒண்ணுதான் இவனும் ஒரு பெரிய மேட்ரே இல்ல, விருத்த சேதனம் இல்ல அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நமக்கு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம பார்க்கிற வியூ ரொம்ப முக்கியமானது. மனுஷங்க பேசுவாங்க, பெரிய காரியமா இதை நம்ம முன்னாடி வந்து நிறுத்துவாங்க, நம்முடைய இருதயம் ஒருவேளை கலங்கி போலாம். ஆனா தேவன் எந்த முகாந்திரத்துக்காக உங்களை அழைச்சிருக்கிறாரோ, எந்த முகாந்திரத்துக்காக தேவன் உங்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறாரோ, அந்த முகாந்திரத்தை மாற்றம் நீங்க மறக்காம இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு முன்பதாக நிற்க கோலியாத்தையும் நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னா, நீங்க இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்த காரியங்களை எப்படி நான் முடிச்சுட்டு வந்தனோ அதுல ஒண்ணுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தைரியம் வரும். ஹல்லேலூயா. அப்படிதான் தாவீது இங்கே
கோலியாத்தை எதிர்கொள்ள போகிறான். இப்போ ஓகே, இப்போ வந்து எப்படியோ சவுல வந்து தாவீது கன்வின்ஸ் பண்ணிட்டான் யுத்தத்திற்கு போறதுக்கு. ஓகேப்பா நீ சொல்ற, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சவுல் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் தாவீதுட்ட கொடுக்குறான். எடுத்துக்கொண்டு போட்டுட்டு போ, தேவன் உன்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். இப்போ 39ஆம் வசனம், அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்களோட தேவன் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருப்பாரு. ஆனா மற்றவங்களோட ஐடென்டிட்டியை பார்த்து என்ன பண்ணுவோம், அதை மாதிரி பண்ணணும் அதை மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும் போது என்ன ஆகும்னா, இங்க பண்ணி பார்க்கறான். தாவீது சவுலுடைய வஸ்திரங்கள்லாம் போட்டுட்டு அவனுடைய பட்டயத்தெல்லாம் எடுத்து பார்க்கறான். அதுல பழக்கம் இல்லை. ஆனா இப்போ நான் போய் கோலியாத்தை நான் வீழ்த்தணும்னு சொன்னா இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சவுல் கொடுக்கறதுனால அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு போடுறான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இதை நான் போட்டுட்டு போனேன்னா எனக்கு வந்து இதுல எந்த பிராக்டிஸுமே கிடையாது, இது எனக்கு தகுதி இல்லாதது, இது என்னோட ஐடென்டிட்டியே கிடையாது. சவுலே இது உங்களுக்குரியது, தாவீதுக்குரியது இது கிடையாது. தேவன் தாவீதுக்கு இதை தரல, தேவன் தாவீதுக்கு என்னத்தை தெரியுமா தந்தாரு? 40ஆம் வசனம், தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலை போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஹல்லேலூயா. நல்ல லிசன் பண்ணுங்க. ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனா யுத்தத்திற்கு போகும்போது ராஜ வஸ்திரம் தரித்துட்டு போல, ராஜாவோட பட்டயத்தை எடுத்துட்டு போல. எந்த சிச்சுவேஷன்ல இருக்கானோ, எந்த சூழ்நிலையில இருக்கானோ, எந்த சூழ்நிலையில தேவன் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ அதே சிச்சுவேஷனோட அதே ஐடென்டிட்டியோட தன்னுடைய எதிராளிக்கு முன்பதாக போவதற்கு ஆயத்தப்படுகிறான். மற்ற ஐடென்டிட்டியை பார்த்து அவனுடைய காரியங்களை பார்த்து தன்னை மாற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு, ராஜானா இப்படிதான் இருக்கணும், தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இதுதான், நான் இதை செய்யணும்னா இதை அடையணும்னா இந்த காரியங்களை நான் பண்ணணும், இவங்கள மாதிரி ஆனணும், இப்படிதான் இருக்கணும். ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சு கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த இடத்துல சவுலுடைய வஸ்திரங்களை எப்படி தாவீது போடும் பொழுது அது பழக்கம் இல்லாததினால் எப்படி அவனுக்கு சூட் ஆகலையோ, அதே மாதிரிதான் மற்றவங்களுடைய ஐடென்டிட்டியை நம்ம காப்பி பண்ணி நம்முடைய வாழ்க்கையில அபியாசம் படுத்தும் போது அது நமக்கு வாய்க்காம போகும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 40ஆம் வசனத்துல இன்னொரு காரியங்களை நீங்க பார்க்கும்போது, அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலை போட்டு, ஹல்லேலூயா, எதுல போட்டானா? மேய்ப்பருக்குரிய அடைப்பையிலை போட்டானா. ராஜாவுடைய காரியங்கள் கிடையாது, ராஜாவுடைய எந்த ஒரு காரியமும், யுத்தத்திற்கு போகிறதான எந்த ஒரு காரியமும் இல்லை. அவனுக்கு முன்பதாக எதிரி இருக்காங்க, எதிரி வீழ்த்தப்படணும், அவ்வளவுதான். அவன் எவ்விதமாய் போலாம், ஆனா எதிரி வீழ்த்தப்படணும், அவ்வளவுதான். தேவன் அதுதான் உங்களுக்கு வைத்திருக்கிறார். காரியங்களை கொடுக்கும் பொழுது நீ அந்த காரியத்தை அடையணும், அவ்வளவுதான். நீ இவ்விதமாய் தான் அடையணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனா நம்முடைய சுயத்துல என்ன பண்ணுவோம்? இல்ல, இந்த வேலை போனாதான், இந்த வேலை போனாதான் நான் இதை என்னால பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படும் பொழுது எதுவுமே நம்மளுக்கு சூட்டாய் போகாது. எங்க தாவீது ஒரு மறக்கவில்லை, அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலை போட்டு தன் கவனை தன் கையில பிடித்து கொண்டு இப்போ தன்னுடைய எதிராளியை நோக்கி அவன் போய் கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. 42ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் அவனுடைய சொந்தம் அவனை பார்த்து, மனுஷன் பார்க்கிற விதமாய் அவனுடைய தகப்பன் பார்த்தார், தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்கல. 2வது ராஜா சவுல், உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பார்க்கிற விதமாய் ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிற ராஜா பார்த்தாரு, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு. 3வது யார் பார்க்கிறாருன்னா 42ஆம் வசனம், பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனா இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யாரால தாவீது நிராகரிக்கப்பட்டான்? தன்னுடைய சொந்தத்துல. 2வது யாரால நிராகரிக்கப்பட்டான்? ராஜா சவுல் ராஜாவினால். 3வது அவன் எதிர்கொண்டு போகிற எதிரி அவனை கிண்டல் பண்றான், அவனை அசட்டை பண்றானா, அவனை கண்டுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சொந்தம் நம்மளை நிராகரிக்கலாம், பெரிய பதவியில இருக்கிறவங்கள நாம நிராகரிக்கலாம், நமக்கு எதிராக இருக்கிற எதிராளிகள் ஒருவேளை நம்மளை அசட்டை பண்ணலாம்.
தேவன் இங்க சொல்றாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இங்க தாவீது பண்ண காரியம் என்னவென்றா, இப்போ தாவீது ரிப்ளை பண்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வந்திருக்கப்பா, நீ நான் எதுல வந்திருக்கேன் தெரியுமா? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்துல வருகிறேன். ஹல்லேலூயா. நீ உன் பட்டயத்தை நம்பி வந்திருக்கிற. நீ சின்ன வயசுல இருந்து எதுக்காக நீ பழக்குவிக்கப்பட்டையோ அதை நம்பி வந்திருக்க, உன் பலத்தை நம்பி வந்திருக்கிற. ஆனா நான் எதை நம்பித்தனமா வந்திருக்கிறேன்? என்னை அபிஷேகித்தவரை நம்பி வந்திருக்கிறேன். என்னை ராஜாவாய் அபிஷேகித்தவரை நம்பி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை இந்த இடத்திற்கு அனுப்பினவரை நான் அபிஷேகத்தை நம்பி வந்திருக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒருவேளை நான் யுத்தத்துக்குள்ள இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா என் தேவன் இந்த இடத்துக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தா இப்பொழுது இதற்கு ஒரு முகாந்திரம் வந்துருச்சு. உன்னை வீழ்த்த போறது நான் தான். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய எதிராளிய இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு பெரிய ப்ரோட்ரேட் பண்ணி பெரிய விஷயமா பார்க்கிறாங்க, பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோ அவனை பார்க்கும்போது தேவன் அவனுக்குள்ள வச்சிருக்கிற அபிஷேகத்தை அவன் பெருசா பார்க்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலையோ, உங்களுக்கு எதிரியாய் வருகிற காரியங்களையோ நீங்கள் பெரிதாய் பார்க்காதபடி, ஒருவேளை இந்த உலகத்தார் அதை பார்த்து பயப்படலாம், பயந்து போகலாம். இங்க எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, ஆனா தாவீது பயப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் பெருசு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு. உங்களுக்கு முன்பதாக நீங்க சந்திச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களை பார்க்கிலும் தேவன் உங்களுக்காக உங்களை அழைத்த அழைப்பின் அந்த நோக்கம் பெருசு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் பெருசு. ஆமென். அது காரியங்களை வாய்க்க செய்யும். 47ஆம் வசனம் தாவீது சொல்றான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யுத்தம் கர்த்தருடையது என்பதை மறந்து போறதுனாலதான் சவுலுடைய பட்டயத்துக்காக நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். கவன் இருக்கு, நம்ம கையில அபிஷேகம் இருக்கு, ஆனா எதற்காக நம்ம போய் ஆசைப்படுகிறோம் தெரியுமா? தேவன் எல்லா காரியங்களும் நம்ம முன்குறித்து வச்சுட்டாரு, போய் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனா இன்னும் ஏன் தாமதம் என் வாழ்க்கையில? அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்னும் என் வாழ்க்கையில ஏன் நான் பெற்றுக்கொள்ள முடியலாம்? நான் இன்னும் தகுதிப்படலன்னு சொல்லிட்டு நானே சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் எப்படி தகுதிப்படணும்? நான் ஒரு காரியத்தை வச்சிருக்கேன். அப்படி தகுதிப்பட்டாதான், சவுலோட பட்டயம் என்கிட்ட வந்தாதான் நான் கோலியாத்தை வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு இன்னும் நான் கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சவுலுடைய பட்டயத்திற்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். சவுலுடைய பட்டயத்தை கொண்டுதான் எனக்கு முன்பதாக இருக்கிற சிச்சுவேஷனை நான் மாற்ற முடியும், எனக்கு முன்பதாக இருக்கிற சிறையிருப்பை நான் மாற்ற முடியும், எனக்கு முன்பாக என் தேவன் வைத்திருக்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க திங்க் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா இங்க தேவன் சொல்லுகிறாரு 40ஆம் வசனத்துல, அவைகள் மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு. ஹல்லேலூயா. மெய்ப்பருக்குரிய தன்னில அடைப்பையில போட்டானா. எந்த காரியங்களையும் அவனுடைய ஐடென்டிட்டியை அவன் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் எந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரோ, எப்படி வச்சிருக்கிறாரோ அதுல இருந்து தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அந்த இடத்துல தான் தேவன் உங்கள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போறாரு. அந்த பிளேஸ்ல இருந்து தான் தேவன் எந்த நோக்கத்துக்காக உங்களை அழைச்சாரோ உயர்த்த போகிறாரு. ஹல்லேலூயா. 50ஆம் வசனத்துல தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எல்லாமே தெரியும். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். ஹல்லேலூயா. தாவீதினுடைய கையில பட்டயம் இல்லாது இருந்தது. ஆனா இந்த பட்டயத்துக்காக தான் இன்றைக்கு நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என் கையில இருக்க நான் கவன், என் கையில இருக்க அந்த கூழாங்கல்லை விட்டுட்டு தாவீதினுடைய சவுலுடைய பட்டயத்துக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கேன், நான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. ஆனாலும் இன்னும் நான் ஒருவேளை சவுலுடைய பட்டயத்திற்காக நான் காத்து கொண்டிருப்பேன்னு சொன்னா என்னுடைய ஆசீர்வாதங்கள், என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் என்னவாகும்? இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவனா நம்முடைய தேவன். என்கிட்ட எதுவுமே இல்லை, நீங்க எல்லாத்துலயுமே குவாலிஃபையான பர்சனா இருந்து தேவன் அழைக்கிற தேவன் அல்ல.
நீ அன்குவாலிஃபையா இருக்கும் பொழுதுதான், இல்லை நான் உனக்கு குவாலிஃபை பண்ணணும், நான் தான் உனக்கு குவாலிஃபை பண்ணணும், நீயா உனக்கு குவாலிஃபை பண்ணிக்க கூடாது. ஹல்லேலூயா. நீயா சவுலோடைய பட்டயத்தை எடுத்துட்டு போய் போர்ல நின்ற கூடாது, நான் தான் உன்னை குவாலிஃபை பண்ணணும். நீ உன்கிட்ட வச்சிருக்கிற கூழாங்கலை வச்சுதான் தேவன் உன்னை குவாலிஃபை பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. தேவன், நீங்க எந்த மேன்மையான ஒரு வேலை மற்றவங்களை பார்த்து நீங்க ஒரு வேலை உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு இருக்கலாம், நீங்க டம்ப் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். இல்ல, நீ எந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறியோ, எந்த சூழ்நிலை நீ இன்னைக்கு சந்திச்சு கொண்டு இருக்கிறியோ, அந்த சூழ்நிலையில தான் நீ உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச காரியம் தான், உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கூழாங்கல் தான் என்ன பண்ண போற? கோலியாத்தை வீழ்த்த போகிறேன். ஹல்லேலூயா. எதிரியை வீழ்த்த போகிறேன். ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் அப்படிதான் கிரியை செய்ய போகிறது. தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற அபிஷேகம். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவன் நமக்கு விசேஷமாய் 3 அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளவரைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அன்னைக்கு தாவீதுக்குள்ள அந்த ராஜாவான அபிஷேகம் இருக்கும் பொழுது, இங்க வந்ததுக்கு நான் ஒரு முகாந்திரம் இல்லையா சொல்லிட்டு கோலியாத்தை வீழ்த்த அவனால் முடியும்னா, இன்னைக்கு தேவன் எனக்கு வைத்திருக்கிற இந்த அபிஷேகம், நான் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறேன், அந்த ராஜரீகமான அபிஷேகம் என்கிட்ட இருக்குது, அவருடைய சொந்த ஜனமான காரியம் எனக்குள்ள இருக்குது. அப்ப என்னால இன்னும் அதிகமா எவ்வளவு என்னோட அபிஷேகம் இன்னும் அனல் மூட்டி எவ்வளவாய் கிரியை செய்ய வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்த்து உங்களை எடை போட்டு கொள்ளாதீங்க. ஏன்னா மனுஷன் பார்க்கிற விதமா எப்பவுமே தேவன் உங்களை பார்க்க மாட்டார். ஈவன் நம்மளும் மனுஷங்க தான். நம்ம எப்படி நம்மளை பார்க்கிறோமோ, ஒருவேளை அந்த வியூ கூட தேவன் வச்சிருக்க மாட்டார். நீ பார்க்கிறதை விட தேவன் உன்னை மேலானவைகளாய் பார்ப்பாராம். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, தாவீதோடைய தகப்பன் அவனை நிராகரிக்கிறான். செலக்ஷன் லிஸ்ட்லே தாவீது வரல. 2வது, எலிபா அந்த இடத்துல திட்டுறான். சவுல் தாவீதை பார்த்து உன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை பண்றான். அந்த இடத்துல தேவன் சவுலை கன்வின்ஸ் பண்ண உதவி செஞ்சாரு. 2வது, சவுல் அந்த இடத்துல நிராகரிக்கிறான். ஆனா முதலாவது, ஒருவேளை நீங்க சொந்தத்துல உங்க சொந்தங்களில் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், உயர் பதவியில் இருக்கிறவங்களை உங்களை நிராகரிச்சிருக்கலாம். 3வது, உங்களை எதிரியே நீலாம் என்னை வீழ்த்த வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தேவன் சொல்றாரு, இல்ல, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகம் பெருசு என்பதை நீங்க எனக்கு உணர்ந்து கொண்டீங்களோ, உங்களுடைய அதிசயமோ, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அதிசயமோ, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தை நிறைவேற்றுதலின் காலம் தாமதிக்காது. ஒருவேளை நீங்க பட்டயத்துக்காக காத்திருப்பீங்கன்னு சொன்னா அது தாமதித்து போகும். ஆனால் என்றைக்குமே அதை யோசிக்காதீங்க, என்னைக்குமே யோசிக்காதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த எந்த சிச்சுவேஷன்ல வைத்திருக்கிறோ அதை வச்சுதான் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை முழுமையாய் நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் நீங்க விழுந்துட்டீங்கன்னா, ஏன்னா தேவன் சொல்றாரு, ஈட்டியாலையும் பட்டயத்தாலையும் அவர் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அதுதான் தாவீது நல்லா புரிஞ்சு கொண்டான். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க, யுத்தம் அவங்களுடையதுன்னு சொல்லிட்டு, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா அபிஷேகப்பட்ட தாவீது உள்ள போறான். யுத்தம் என்கிட்ட இல்லையே, யுத்தம் அது என்னுடையதே இல்லையே, ஏன்னா நான் யுத்தத்துல ஃபீல்டுக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. யுத்தம் அவனுடையதல்ல, ஆனா என் தேவன் காரியங்களை வாய்க்க செய்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இல்லாம இருக்கலாம். தேவன் உங்களுக்கு தேவன் கொடுத்த காரியங்களுக்குள்ளாக நீங்கள் இல்லாம இருக்கலாம். தேவன் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. தேவனுக்குரிய காரியங்கள் அது அவருடையது. நீங்க உங்க பலத்தை, ஐயோ அந்த பலன் என்கிட்ட இல்ல, அந்த தகுதி என்கிட்ட இல்ல அப்படின்னு ஒருவேளை நீங்க டம்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். என் தேவன் தாமே இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாக வைத்து இன்றைக்கு பலப்படுத்தினான் என்று விசுவாசிக்கிறேன். கடைசியாக மறந்து போவாதீங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ
உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் உள்ளங்களை, உங்கள் உள்ளத்துல என்ன இருக்கு, அவர் உங்க உள்ளத்துக்குள்ள என்ன வச்சிருக்காரோ அதை வச்சுதான் அவர் உங்களை பார்க்கறாரு. மனுஷன் உங்களை அவுட்டர் அப்பியரன்ஸை பார்த்து, ஒருவேளை நீங்கள் கடந்து வந்த பாஸ்ட் லைஃபை பார்த்து ஒருவேளை அவன் கணக்கு போட்டு நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என் தேவன் பார்க்கிற விதம் வேறு வேணாது. ஏன்னா முடிவும் அவருக்கு தெரியும், ஆரம்பமும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. மனுஷனுக்கு இப்ப நடக்க போறது தான் தெரியும், ஆனா ஃபியூச்சர்ல நான் எப்படி இருக்க போறேன்னு என் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனாலதான் என் தேவனுடைய பார்வை என் மேல வரும் பொழுது நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என் தேவன் பார்க்கல, நான் அப்புறம் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுனாலதான் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் என் தேவனோ என் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. என் தேவன் உங்களோட பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில வருகிற நாட்களில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட என் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த மீட்டிங்கை நீங்கள் முழுவதுமாய் பொறுப்படுத்துக்காக நன்றி அன்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபரோட உள்ளத்தில் அப்பா நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்கன்ற நாங்கள் விசுவாசித்தோம் அப்பா. எஸ் ஜீசஸ். மெசேஜ் கொடுத்த பிள்ளையும் அப்பா, பாடல் ஆராதனை எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிபர்கள் இந்த மீட்டிங் கேட்டதுக்கு அப்புறம் அப்பா அவங்க வாழ்க்கைக்குள்ளே அப்பா ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் அடையட்டும் அப்பா. எஸ் ஜீசஸ். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. இந்த மீட்டிங்கை ஏற்படுத்தி அப்பா இதை சீரும் நல்லபடியாக நீங்கள் அமைத்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். ஆமென். இனி வரும் நாட்களில் வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் நீங்கள் கொண்டு வாங்க ராஜா. ஒரு பெரிய எழுப்புதல் நீங்கள் தேசத்தை பார்க்கணும் ராஜா. வாலிபர்கள் மூலியமாக ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் நீங்கள் இந்திய தேசத்தில் நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.